தலைவலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, புறக்கழுத்தெல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது, மூட்டுக்கு வலிக்குது, ஃபிங்கர் வலிக்குது, தசையெல்லாம் வலிக்குது, எலும்பெல்லாம் வலிக்குது, நரம்பெல்லாம் வலிக்குது, அங்கங்க பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலியால கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அந்த வலிக்காக நீங்க கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வலி சூரணம் மிக அற்புதமா வேலை செய்யும். ஏன்னா ஒருத்தர் கூட யூரிக் ஆசிட் அதிகமா இருந்து கை காலெல்லாம் அந்த இடத்துல வீங்கி அப்புறமா இப்படி மடக்க கூட முடியாம வந்தாரு. 4-5 நாள் சாப்பிட்டு போன் பண்ணி உங்களுக்கு சொன்னதா சொன்னீங்க. என்ன மருந்து கொடுத்த நீ, இந்த யூரிக் ஆசிட்னால அந்த வலியே சுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னதா சொன்னீங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்க ஐயா. அவர் வந்து திண்டிவனத்துல வந்திருந்தாரு. 4-5 நாள் இல்ல, 2 வேளை சாப்பிட்டது. 2 வேளை? ஆமா. போன் பண்ணி என்னதான் மருந்து கொடுத்தீங்க, 2 வேளையில இது எப்படி சரியாகும், விரல் நீட்ட முடியல, மடக்க முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன், இது எப்படி 2 வேளையில சரியாகும் அப்படின்னாரு. உங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமா இருந்ததுனால அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆர்ஏ ஃபேக்டர்லாம் அதிகமா இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவும் சரி பண்ணிட்டோம். அந்த 2 வருஷமா மருந்து எல்லாமே நல்லா இருந்திருக்கு. இப்ப திரும்பவும் ஆரம்பமாச்சு. வேட்டி மடிக்கு கூட கட்ட முடியல அவரால். காலை இப்படி எடுத்து போட்டு கட்ட முடியல. வண்டியில 2 வீலர்ல காலை தூக்கி இப்படி போட முடியல. வலி அப்படி வலிக்கும். 2 வேளை சாப்பிட்டுட்டு மறுநாள் எனக்கு போன் பண்றாரு. இது என்ன இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, அசால்ட்டா காலை தூக்கி போடுறேன், வேஸ்ட் எல்லாம் ஈஸியா மடிச்சு கட்ட முடியுது, அந்த வலி எங்க போச்சுன்னு தெரியல, இருந்தாலும் 1 மாசத்துக்கு கொடுத்துருக்கேன், சாப்பிடுங்க, உடம்புல ஊறட்டும், சரியாயிடுச்சுன்னு மருந்து சாப்பிடாம விட்டுறாதீங்க, ரெகுலரா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இதுல இன்னொரு விஷயம், அவங்க வீட்டம்மாக்கு பூச்சிக்கடியா என்னன்னு தெரியல, தண்டா ஆயிடுச்சு, வீக்கம். அதுவும் அனுப்பிச்சிருந்தாரு. நான் என்ன சொன்னேன், இந்த வலிக்கு கொடுத்துக்கிற கஷாயத்தையே அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு. என்ன விஷயம்னா, இது ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தி ரத்தத்தை சுத்தப்படுத்துது. அதனால ரத்தத்தை சுத்தப்படுத்துறதோட இல்லாம ஓட்டத்தையும் அதிகமாக்குது. வலின்றது என்ன அப்படின்னா, ரத்த ஓட்டம் எங்க தடைப்படுதோ அதுதான் வலி. பொதுவான கான்செப்ட். எங்கெல்லாம் ரத்த ஓட்டம் தடைப்படுதோ அங்க வீக் ஆகும் அல்லது வலிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வலிக்குன்னு முயற்சி பண்றதை விட ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தணும். பண்ணாலே அந்த வலி எல்லாம் போயிடும். நம்ம கான்செப்ட் அதுதான். அப்போ ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தி அதை சுத்தமா வச்சுக்கிட்டாலே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். அதனால என்ன பண்ண, இந்த கஷாயத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அவங்களுக்கும் 2 வேளை 3 வேளை கொடுத்தாங்க. அந்த கடிப்பெல்லாம் இல்லை, அந்த ஊரல் நமச்செல்லாம் சரி பண்ணிடுச்சு. இது வலிக்கு மட்டும் கிடையாது, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மலச்சிக்கலுக்கு எல்லாத்துக்கும் இது பயன்படுத்தலாம் இந்த கஷாயத்தை. வலியும் போக்கும். ஆமா, எல்லா வகையான வலிக்கும் இது எப்படி சாப்பிடணுங்க? 300 ml தண்ணிக்கு 10 கிராம் 2 டீஸ்பூன் போட்டு 100 ml சுண்ட வச்சு காய வச்சு வடிகட்டி 50 ml கிடைச்சதுல 50 ml காலை, 50 ml மாலை 5 மணி வாக்குல எடுத்துக்கலாம், வெறும் வயிற்றுல. இது வந்து தேன்ல குழைச்சி எடுக்கணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி 1 கிராம் அளவு 1/4 ஸ்பூன் தேன்ல குழைச்சி எடுத்துக்கலாம். காலை இரவு 2 வேளைக்கு எடுத்துட்டு வரலாம். ஏன்னா நண்பர்களே, எல்லா வகையான வலி உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மிக அற்புதமா வேலை செஞ்ச மருந்து கண் கூட நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவானுங்க. மீண்டும் இந்த அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.